கோவை சரவணம்பட்டியில் உள்ள புரோசோன் மாலில் இட்லி கடை திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு நிகழ்ச்சியில் தனுஷ், நித்யா மேனன், திரை நட்சத்திரங்கள் கலந்து கொண்டனர். ஏராளமான ரசிகர்கள் மத்தியில் பேசிய நடிகர் தனுஷ் சினிமா விமர்சனங்களை நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு ஹம்பிளான படம், ஒரு சாதாரண படம். ஆனா உங்க ஃபேமிலியோட, உங்க குடும்பத்தோட, உங்க குழந்தைங்களோட போய் ரசிச்சு எமோஷனலா என்ஜாய் பண்ற ஒரு படமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். உங்களுக்கு எல்லாம் இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 9 மணிக்கு படம்னா 8 மணிக்கே ஒரு சில ரிவ்யூலாம் வரும். அதெல்லாம் நம்பாதீங்க. 9 மணிக்கு படம் ரிலீஸ் ஆனா 12:30 மணிக்கு தான் படம் எப்படி இருக்குன்னே தெரியும். அதுக்கு முன்னாடியே நிறைய விமர்சனங்கள் வரும். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. நீங்க படம் பார்த்து முடிவு பண்ணுங்க. இல்ல உங்க நண்பர்கள் பார்த்திருப்பாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு படம் பார்க்கறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்க. சினிமாக்கு அது இன்னைக்கு ரொம்ப தேவை. சினிமா ஆரோக்கியமா இருக்கணும், நிறைய படங்கள் நல்லபடியா ஓடணும், எல்லார் படமும் ஓடணும், எல்லா தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும். சினிமாவை நம்பி சினிமா மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய தொழில் சினிமாவை நம்பி நடக்குது. முன்னதாக தனுஷ் ஓம் நமச்சிவாயம் என்று கூறிய போது ரசிகர் ஒருவர் ஓடி வந்து தனுஷ் காலில் விழ வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்த வருஷம் வடசென்னை வருது கண்ணா என்று சொன்ன தனுஷ் பாடகி ஸ்வேதா மோகனுடன் இணைந்து இட்லி கடை படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தினார். நடிகர் பார்த்திபன் பேசும்போது அரசியலில் விஜயம் யார் வேண்டுமானாலும் செல்லலாம், ஜெயம் மக்கள் கையில்தான் உள்ளது என்றதோடு 2026 நான் தான் சிஎம் என்று தனது புதிய படத்தின் டைட்டிலையும் நைஸாக விளம்பரப்படுத்திக் கொண்டார். விஜயம் யார் வேணாலும் செய்யலாம், ஜெயம் உங்க கையில தான் இருக்கு. ஓகே சார். ஆனா நான் தான் சிஎம் 26 onwards. நடிகர் சத்யராஜும் தனது இட்லி கடை படத்தின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார். நம்மளுக்குங்க ரொம்ப நாளா ஒரு ஆசைங்க, தம்பி தனுஷ் கூட நடிக்கணும்னு. அது பாருங்க, ஒரே படத்துல வந்து அவர் கூட நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க, அவர் டைரக்ஷன்லயும் நடிக்கிற மாதிரி ஆகி போச்சுங்க. ஆனா சாதாரண டைரக்ஷன் இல்லைங்க, நானும் ராஜமௌழி முதல் கொண்டு நடிச்சு பார்த்துங்க. இவர்கிட்ட நடிக்கிறது ரொம்ப சிரமங்க. இவர் வந்து இப்படித்தான் நடிக்கணும் அப்படின்னு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசைய முடியாதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, இட்லி கடை வந்து பட்டையை கிளப்புவதுங்க, அது மட்டும் கண்டிப்பா தெரியுதுங்க. இசை அமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் ஆடுகளம் படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடி ரசிகர்களுடன் சேர்ந்து உற்சாகமாக ஆட்டம் போட்டார். அடி நெஞ்சு அனலாகவே நூலேதும் இல்லாமலே உசுரையங்கோக்குற எனையே நடி இமை நாளிலும் கடைவாயிலே என்னை மெல்கிறாய், கஞ்சாடையில் என்னை கொள்கிறாய், யாத்தே 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 யாத்தே. பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.